கல்லூரியிலே பிஹெச்டி படித்த மாணவி ஒருத்தவரிடம் இதுபோன்று தவறாக முயற்சி செய்து, அ அது வந்து அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் விட்டு, அது போன்ற ஒரு பிரச்சனை நடந்ததாக என்னுடைய நண்பர் மூலமாக என்னுடைய காதுக்கு வந்தது. காவல்துறையினுடைய ரகசிய பிரிவுகள் மற்றவையெல்லாம் ஒன்றிணைந்து இதுபோன்று அ ஸ்டூடண்ட் பெண் மாணவிகள் புகார் அளிக்க பயப்படுகின்ற சூழ்நிலையிலே, இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து, கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் செக்ஸுவல் டார்ச்சர் இல்லாமலும் பாதுகாப்பாகவும் அவங்கள் கல்லூரி மேல் படிப்பை முடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான கடமை. கல்லூரியிலே பிஹெச்டி படித்த மாணவி ஒருத்தவரிடம் இதுபோன்று தவறாக முயற்சி செய்து, அது வந்து அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் விட்டு, அது போன்ற ஒரு பிரச்சனை நடந்ததாக என்னுடைய நண்பர் மூலமாக என்னுடைய காதுக்கு வந்தது. காவல்துறையினுடைய ரகசிய பிரிவுகள் மற்றவையெல்லாம் ஒன்றிணைந்து இதுபோன்று பெண் மாணவிகள் புகார் அளிக்க பயப்படுகின்ற சூழ்நிலையிலே, இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து, கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் செக்ஸுவல் டார்ச்சர் இல்லாமலும் பாதுகாப்பாகவும் அவங்கள் கல்லூரி மேல் படிப்பை முடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான கடமை. கல்லூரியிலே அண்மை செய்தி ஒன்று, அதிர்ச்சி செய்தியும் கூட. காரைக்கால் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவிக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பான அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. ஆபாச படங்களை அனுப்பவில்லை என்றால் இன்டர்னல் மதிப்பெண்கள் போட மாட்டேன் என பேராசிரியரை மிரட்டுவதாகவும் ஒரு அதிரடி பயங்கர குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் பல்கலைக்கழக மாணவிக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை, பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்திவிடுவார்கள் என்று மாணவி நடுநடுங்கும் குரலில் பேசியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் கூடுதல் தகவல்களையும் அறிக்கையையும் கேட்கலாம். சிவகுமார், இது மாதிரி செய்தி நிச்சயமாக அதிரச் செய்கிறது. ஆசிரியர்களே, கல்வி பயில்பவர் ஆசான் அவர்களே தற்போது பல்கலைக்கழக மாணவிக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வீடியோ தொடர்பான அந்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது குறித்த உங்கள் தகவல்களை நீங்கள் தரலாம் சிவகுமார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தோட காரைக்கால் கிளையில பயிலக்கூடிய முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகளுக்கு பேராசிரியர் மூலம் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட ஒரு விவகாரம் ஒரு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணனும் ஒரு ஆடியோ மூலம் பகிரங்கமா அந்த புகாரானது தெரிவிச்சிருக்கிறாரு. அழுதபடியே ஒரு மாணவி பேசுற ஆடியோவும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணனோட ஆடியோ இரண்டும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்குது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல காரைக்கால் கிளையில பயிலும் மாணவி ஒருவர் அழுதபடியே பேசும் ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாகிருக்குதுங்க. அதுல துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்லுவதும் சொல்லி மாணவி உடை இல்லாமல் படம் எடுத்து அனுப்ப சொல்றதுன்னு சொல்லி ஏற்கனவே கூறி அழுறாரு. அனுப்பவில்லை அப்படின்னா இன்டர்னல் மார்க்ல மதிப்பெண் போட மாட்டேன் என்று அவர் மிரட்டுவதாகவும் அந்த ஆடியோல கூறப்பட்டிருக்குது. பெற்றோருக்கு தெரிந்தா படிப்பை நிறுத்தி விடுவாங்க, அச்சத்தில் நடங்கக்கூடிய பெற்றோருக்கு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவியானது அச்சத்துல சொல்லக்கூடிய அந்த குரலானது அந்த குரலோட தாக்கம் மிக அதிகமா இருக்குது. கேரள மாணவிகளை குறிவைத்தே இவர் இந்த மாதிரி தொல்லை செய்வதாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும் பல மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளனோ அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக தற்போது வரை கூறப்படுது. இந்நிலையில இது தொடர்பாக காரைக்காலில் சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஒரு புகார் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு ஆடியோல. அதுல புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின்
காரைக்கால் கிளையில் பயிலும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் மூலமாக பாலியல் தொழில் சமீப காலமாக நடத்தப்படுவதாக புகார் கூறியிருக்கிறாரு. இந்த ஆடியோவையே புகாரா எடுத்துக்கிட்டு காவல்துறையும் பல்கலைக்கழக அதிகாரிகளும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரிக்கணும்னு சொல்லியும் அவர் கமலக்கண்ணன் வலியுறுத்தி இருக்கிறாரு. மாணவிகள் பேசும் ஆடியோ அதே மாதிரி கமலக்கண்ணன் வெளியிட்ட ஆடியோ இரண்டுமே காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சமூக வலைதளங்களை வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஆசிரியர் பணியே அறப்பணி, உனக்கே அதை அர்ப்பணி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கூறப்பட்டாலும் பல்வேறு ஆசிரியர்கள் இன்னும் அந்த சொல்வாக்குக்கு இடையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் கற்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு, அதாவது மாணவ மாணவிகளை அடிமட்டத்திலிருந்து மேல கொண்டு வர ஒரு மிகச்சிறந்த பணியை புரிஞ்சுட்டு வர ஆசிரியர்களுக்கு மத்தியில இப்படியும் ஒரு சில பேராசிரியர்கள் இருக்கிறது பள்ளி கல்வித்துறை மட்டுமல்லாது பொதுமக்களிடையேவும் ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன்ராஜ், ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி மட்டுமல்ல, மாதா பிதா குரு மூவரும் தெய்வத்துக்கு சமம், அதுவும் ஆசிரியர் பேராசிரியர் பாலியல் தொல்லை அதிரச் செய்கிறது. செய்தியும் உங்கள் தகவலும். நன்றி சிவகுமார்.